ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு யூஜி வாய்ஸ் ஓவர். நான் உங்கள் கௌதம். இன்றைக்கி நம்ம அப்சல்யூட் நெக்ரோமேன்சர் சாப்டர் 4 தான் பார்க்க போகிறோம். போன சாப்டரில் ஹீரோவும் ஆல் மாஸ்டருங்கிற கிளாஸை சப் கிளாஸாக மாற்றிருப்பான். ஸோ அவனோட மெயின் கிளாஸ் என்ன, அப்புறம் நம்ம ஹீரோ ரிவெஞ்சை எப்படி அவங்க கில்டு மெம்பர்ஸுக்கெலாம் தரப்போகிறாங்கிறத எல்லாம் இனி வர சாப்டரில் பார்க்கலாம். அண்ட் கதையை இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா நம்ம ஹீரோவும் டவர் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு என்ட்ரி ஆகிருப்பான். ஸோ வாங்க வளவளன்னு பேசாமல் கதைக்குள்ளே போகலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த 2 கோபிள்ஸ் முன்னாடி தான் நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்கான். அப்போ அந்த டீம் மெம்பர்ஸில் இருக்கிற ஒருத்தவன் தான், இதுக்கு வாய்ப்பே இல்லை, எப்படி ஒருத்தரால் ஒரே உதையில் அந்த டிஃபீட் பண்ண முடியும், இவன் பார்க்கவும் மேஜிக் கிளாஸ் மாதிரி தான் இருக்கான், எப்படி இதை பண்ணியிருப்பான்னு அவனும் திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறான். அப்போ அந்த டீம் மெம்பரில் அவங்க 2 பேர்த்தையும் ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருந்தா இல்லையா, அவள் இருந்துக்கிட்டு நீங்கள் யாருன்னு தெரில, இருந்தாலும் நம்ம 2 பேர் சேர்ந்து கம்பைன் பண்ணி அதை சாவடிச்சிடலாமான்னு கேட்க, நம்ம ஹீரோவும் இங்கேருந்து ஒழுங்காக ஓடி போயிருங்க அப்படின்னு சொல்ல, அவங்க என்னன்னு ஷாக் ஆகுறாங்க. என் வழியில் வந்தீங்கன்னா உங்களையும் போட்டு தள்ளிடுவேன், புரிஞ்சுதான்னு அவங்கள பார்த்து மிரட்டுறான். அவங்களும் ஆன்னு சொல்லிட்டு ஆளை விட்றா சாமின்னு ஓடியே போயிட்டாங்க. அப்போ அந்த 2 கோபல்ஸும் ஹீரோவை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்குங்க. ஹீரோவும் உங்கள் காம்ரேட்ஸை கொண்டதுனால இப்போ என்ன ரிவெஞ்ச் எடுக்க போகிறீங்களான்னு வில்லத்தனமாக கேட்குறான். அந்த 2 கோபல்ஸும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஓடி வருதுங்க. நம்ம ஹீரோ வச்சுருந்த வாண்டால் வர கோபல்ஸில் ஒன்று தலையிலே வைக்கிறான். அடித்த அடியில் அது அங்கேயே மட்டையாயிருச்சு. இன்னொரு கோபல்ஸை பார்த்து என்ன நீ என்னை அட்டாக் பண்ண போகிறது இல்லையான்னு கேட்க, கைஸ் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா லிட்ரலாக அந்த கோபல்ஸே நம்ம ஹீரோவை பார்த்து மான்ஸ்டர் நினச்சிட்டு ஓடுது. நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறம் மேஜிக் ஏரோ மூலமாக அதையும் கொண்டுறான். இப்போ பார்த்தீங்கன்னா 3 கோபல்ஸே நம்ம ஹீரோ சாவடிச்சிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வருது, 3 கோபல் ஸ்டோன் உங்களுக்கு கலெக்ட் ஆகிருக்குன்னு. அதுக்கப்புறம் அவனோட குவெஸ்ட்டும் பாப்பப் ஆகுது, நீங்கள் 10 கோபல்ஸை நீங்கள் டிஃபீட் பண்ணணுன்ட்டு மிஷினும் பாப்பப் ஆக, நம்ம ஹீரோவும் திங்க் பண்ணுறான், நான் போன லைஃப்லேயே எக்கச்சக்க கோபல்ஸ்லாம் டிஃபீட் பண்ணி நான் கோபல் ஸ்லேயர்னே டைட்டில் வாங்கியிருந்தேன், இந்த லைஃப்லேயும் அந்த டைட்டில் நான் எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் திங்க் பண்ணிகிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோவும் கீழே கிடக்கிற அந்த கோபல்ட்டை பார்த்து அவனோட குளுட்டோனி பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். யூஸ் பண்ண ஆரம்பித்தோன்னே அந்த கோபல்ட்டில் இருக்கிற பிளட்டு எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுறான். நம்ம ஹீரோவால் இப்போ அந்த கோபல்ட்டோட மெமரிஸ் எல்லாம் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னோடய பவரும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகிருக்குன்னு நம்ம ஹீரோவும் திங்க் பண்ணிகிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோவோட ஸ்டேட்டஸ் விண்டோவும் ஓப்பன் பண்ணி அவனோட ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான் நம்ம ஹீரோவும். இப்போ என்னால் இந்த டவரில் இருக்கிற 10 ஃப்ளோரை ஈஸியாக என்னால் கிளியர் பண்ண முடியும், ஏன்னா அந்தளவுக்கு என் பவர் பூஸ்டாக இருக்குன்னு நம்ம ஹீரோவும் திங்க் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ தான் கிளாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு நோட்டிஃபிகேஷன் வருது. ஹீரோவும் ஆல் மாஸ்டருங்கிற சப் கிளாஸ் இருக்கனால என்னால் இப்போ எந்த கிளாஸை வேணாலும் சூஸ் பண்ண முடியும்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கோபல்ட்டோட மெமரிஸ் எல்லாம் சில ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கான். அந்த மெமரிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கேவை தான் காட்டுறாங்க. அந்த கேவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பொண்ணுங்கள்லாம் அடைஞ்சு அங்கே பயத்தில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கூழ் இந்த கோபல்ட்டு தான் நான் அந்த ப்ரிப்பரேஷன்லாம் முடிச்சிட்டேன்னு பேசிக்கிட்டு இருக்கு. ஹீரோவும் சூப்பர், இந்த வாட்டி என்னால் அந்த கோபல்ட் ஸ்லேயருங்கிற டைட்டில் எடுக்க முடியும், அந்த கோபல்ட்டு இங்கே நான் சாவடிக்க போகிறேன். காய்ஸ் அந்த கூழ் விழுந்த கோபல்ட்டு தான் கோபல்ட் கிங்குன்னு நினைக்கிறேன். ஸ்டோரி மூவாக அது என்னென்னு பார்ப்போம். அப்புறம் நம்ம ஹீரோவும் இதெல்லாம் நான் செய்யணும்னா அதுக்கு என் ஆர்மி வேணும்னு சொல்லிட்டு அவேக்குன்னு சொல்கிறான். கீழே கடந்த கோபல்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டார்க் மானாவால் சூழ்ந்து இப்போ பார்த்திங்கன்னா கோபல்ட்டாக இருந்ததுங்க இப்போ ஸ்கெலிட்டன் சோல்ஜர்ஸாக மாறி நிற்குதுங்க. நோட்டிஃபிகேஷன் வருது, கங்க்ராட்ஸ் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லியாக கிளாஸை சேஞ்ச் பண்ணிட்டீங்க, உங்கள் மெயின் கிளாஸ் நெக்ரோமேன்சர்னு மெசேஜும் வர, அந்த 2 கோபல்ட் ஸ்கெலிட்டனும் பார்த்திங்கன்னா ஹீரோ முன்னாடி மண்டி போட்டு உட்காந்துருக்குங்க. ஹீரோவும் இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க அந்த ஹிடன் கிளாஸுக்கு போக வேண்டிய நேரம்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ தான் அந்த கோபல்ட் ஸ்கெலிட்டனும் வேற எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்கு. ஹீரோவும் எங்கடா பார்த்துக்கிட்டு இருக்கான்னு நம்ம ஹீரோவும் பார்க்குறப்ப நம்ம ஹீரோ பண்ண அட்ராசிட்டியெல்லாம் அங்கே பார்த்து அந்த கோபல்ஸ் கூட்டமே அங்கே பயத்தில் உட்காந்துருக்குங்க. நம்ம ஹீரோவும் இன்னும் என் ஆர்மியில் சேர்ந்த நிறைய பேர் வந்திருக்காங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கெலிட்டன் 2த்தையும் அனுப்பி அங்கே வர இருக்க கோபல்ஸை எல்லாத்தையுமே சாவடித்து அதில் இருக்கிற மானா ஸ்டோன் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோவும். அப்புறம் பார்த்திங்கன்னா சாவடிக்கிற கோபல்ஸ் எல்லாம் அவனோட ஆர்மிக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் முன்னாடி பார்த்து ஷாக் ஆகுறான், நான் அப்படியே கண்டுபிடிச்சிட்டேன், இதுதான் அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவும் உள்ளே போகிறான். அங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பழைய வீடு தான். பழைய வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவும் இங்கே யாரும் வரல, எந்த இதுவும் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் பார்த்திங்கன்னா அங்கே அவனோட ஸ்கெலிட்டன் சோல்ஜெட்டில் இங்கே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போயிட்டு ஃப்ளோரை ஓங்கி உதைக்கிறான். பார்த்திங்கன்னா உடஞ்சி அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சீக்ரெட்டான ஒரு வழி ஒன்று போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோவும் அந்த படிக்கட்டு வழியாக இறங்கி வந்துக்கிட்டு இருக்கான். இந்த இடம் ஞாபகம் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு சாப்டரில் இந்த இடத்த காமிச்சிருப்பாங்க. படிக்கட்டில் பார்த்தீங்கன்னா மேனா ஸ்டோன்ஸ்லாம் சதறி கிடக்குது. நம்ம ஹீரோவும் அந்த ரூமுக்குள்ளே என்ட்ரி ஆகிறான். அந்த ரூமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சவப்பெட்டி தான் இருக்குது.
இந்த சவப்பெட்டியை பார்த்து நம்ம ஹீரோவும் இந்த ஃபஸ்ட்டு ஃபிரித் மாஸ்டர் இங்கே தான் ஒளிஞ்சிருக்கியா அப்படின்ட்டு அந்த சவப்பெட்டியும் வேகமாக தள்ளுறான். பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து ஒரு கோட்டு போட்ட ஒரு ஸ்கெலிட்டன் வந்து வெளியே வருது. நம்ம ஹீரோவும் அதை பார்த்து இவன் தான் வேல்கன்னு பேசிகிட்டு இருக்கான். அதுவும் நீ தான் என்னோட ஸ்டூடெண்ட்டா அப்படின்னு கேட்குது. இதோட பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் வந்து முடியுது காய்ஸ். ஓகே காய்ஸ், இந்த சாப்டர் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, மறுபடியும் அடுத்த சாப்டரில் சந்திப்போம். அது வரைக்கும் காத்துருங்க. பாய் அண்ட் லவ் யூ காய்ஸ்.